अस्मद्गुरु परमगुरून् यतिवरपूर्णौ सयामुनं रामं पद्माक्षनाथ षडजित्सेनेश रमारमावतीन् वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लभी जनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रणामं लक्ष्मणमुनिः प्रतिगृह्णातु मामकं प्रसादयति यत्सूक्तिः स्वाधीनपतिकां श्रुतिं प्रणामं लक्ष्मणमुनिः प्रतिगृह्णातु मामकं प्रसादयति यत्सूक्तिः स्वाधीनपतिकां श्रुतिम्. இந்த ஸ்ரீபாஷ்யக்காரருடைய ஸ்ரீசூக்தியானது வேதமாதாவை, அதாவது வேதமாகிற பெண்ணை எம்பெருமானுக்கு பட்ட மகிழ்ச்சியாக அதுக்கு தகுந்தவாறு அலங்காரம், அதாவது பட்ட மகிழ்ச்சியா இவர் பண்ணத்தினாலதான் அப்படின்னு அர்த்தம் இல்லை. பட்ட மகிழ்ச்சியா தான் இருக்கா, ஆனா அந்த பட்ட மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு எப்படி அலங்காரம் பண்ணணுமோ அந்த அலங்காரத்தை ஸ்ரீபாஷ்யக்காரருடைய ஸ்ரீசுக்தி பண்றது. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, மற்றவாளுடைய வேதத்துக்கு அர்த்தம் சொல்லி பாஷ்யங்கள்லாம் பண்றாளே, அவளுடைய உக்திகள்லாம் அவளுடைய கிரந்தங்கள்லாம் அதாவது அலங்கோலம் பண்றது அப்படின்னு அர்த்தம். சரி, அதுக்கு முன்ன சுவாதீன பதிகா பதிகாம் அப்படின்னு சுட்டிக்கு சுவாதீன பதிகான்னு சொன்னாலே, அதாவது ராஜாவுக்கு 8 மகிழ்ச்சிகள், 8 விதமான மகிழ்ச்சிகளை சொல்றது. சுவாதீன பதிகா, வாசக லஜ்ஜிகா, விரகோத்கண்டிதா, खंडिता, कलहांतरिता, कलहांतरिता, विप्रलब्धा, प्रेषित भर्तृका, அபிசாரிகா அப்படின்னு 8 பேர். இந்த 8 பேர்ல சுவாதீன பதிகா அப்படின்னு இருக்காளே, அவதான் ராஜாவுக்கு பட்ட மகிழ்ச்சி. இப்ப இங்க அந்த பதம் தான் உபயோகப்படுத்திருக்கு. அதுக்கு மாத்திரம் அர்த்தத்தை பார்த்துன்னு நம்ம மேல போயிடுவோம். ஆசன்ன ஆயத்த ரமணா, ஆசன்னாயத்த ரமணா அப்படின்றது ஆசன்ன ரமணா ஆயத்த ரமணா அப்படின்னு 2ஆ பிரிச்சுக்கணும். ஆசன்னாயத்த ரமணா, ஹிருஷ்டா, சுவாதீன பத்ரிகா அப்படின்னு இதுக்கு ஆசன்ன ரமணா, ஆயத்த ரமணா, ஹிருஷ்டா, சுவாதீன பத்ரிகா அப்படின்னு 4 விதம், அந்த 4 தன்மைகள். இந்த 4 தன்மைகளை கொண்டவாதான் சுவாதீன பதிகா அப்படின்னு. அந்த 8 பேர்ல இவதான் முதன்மையா இருக்கக்கூடிய சுவாதீன பதி, அதாவது தன்னுடைய பத்திய தன்னுடைய அதீனத்துல வச்சுட்டு இருக்கக்கூடிய. தன்னுடைய அதீனத்துல வச்சுட்டு இருக்கான்னா என்ன அர்த்தம்? இவளிடத்துலதான் பத்தியாகப்பட்டவன் எப்பவும் பிரீத்தனாவும் சம்சேஷத்தை உடையவனாகவும், இவளுக்கு இவளோட ரொம்ப அதான் இவளுக்கு தான் நிறைய சலுகைகள்லாம் கொடுக்கறதாகவும் அப்படி இருக்கக்கூடிய பத்னிக்கு தான் சுவாதீன பதிகான்னு பேரு. அதனால இவ தான் பட்ட மகிழ்ச்சி. ஒரு ராஜாவுக்கு பல பேர் தேவிமார் இருந்தா கூட பட்ட மகிழ்ச்சி, 10,000 பெருந்தேவிமார் அப்படின்னு எல்லாரும் இருந்தா கூட லக்ஷ்மி தான் பெருமாளுக்கு பட்ட மகிழ்ச்சி. அவதான் பிரதான மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய பெருமாளுக்கு பிராட்டியார். பெரிய பெரிய பெருமாளுக்கு பெரிய பிராட்டியாரா இருக்கிறது லக்ஷ்மி தான். அதாவது ராமாவதாரத்துல சீத்தை ஒத்தர் தான், அதனால சீத்தை. கிருஷ்ணாவதாரத்துல சத்யபாமாதிகள் இருந்தா கூட ருக்மிணி தான் பிரதான மகிழ்ச்சி. அது போல சுவாதீன பதிகா
அப்படின்னு. அதனால இந்த இடத்துல சுவாதீன பதிகாம் அப்படின்னு சொல்ற பிரசாதயத்தி அழகு பண்ற இந்த ஸ்ரீசூக்தி அந்த வேத மாதாவை, அதான் வேதமாகிற பெண்ணை, சுத்தியாகிற பெண்ணை சுவாதீன பதிகையாகவும் அதான் அப்படி அழகு பண்றா அப்படின்னு சொல்றதுனால, சுவாதீன பதிகாம் பிரசாதயத்தின்னு சொல்றதுனால இந்த இடத்துல ராஜமகிஷிய அலங்காரம் பண்ணக்கூடியவாளுக்கு சைரந்திரிக்கைன்னு பேர். அந்த சைரந்திரிக்கையா இந்த பாஷ்யக்காரருடைய ஸ்ரீசூக்திய சொல்லணும். சைரந்திரிகை என்ற யாரு, அவளும் ஒரு பெண், அது பணிப்பெண், பட்ட மகிழ்ச்சிக்கு அலங்காரம் பண்ணக்கூடிய பணிப்பெண். அந்த பணிப்பெண்ணுடைய தகப்பனார் யாரு அப்படின்னு சொன்னா ஸ்ரீபாஷ்யக்காரர். சரி, அது இந்த மாதிரி சைரந்திரிகையா தன்னுடைய ஸ்ரீசூக்திய பாஷ்யக்காரரே என்ன சொல்ற எப்படின்னா, க்ஷரந்த்யமிருதமக்ஷரம் யதி புரந்தர சூக்தயः சிரந்தன சரஸ்வதி சிகுரபந்த சைரந்திரிகாஹ அப்படின்னு இதே சப்தத்திலே தான் எதிராக சப்தத்திலே ஸ்ரீபாஷ்யக்காரருடைய ஸ்ரீசூக்திய சைரந்திரிகையா சுவாமி தேசிகன் வர்ணிக்கிறேன். க்ஷரந்த்யமிருதமக்ஷரம் யதி புரந்தரஸ்ய உக்தயः, யதி புரந்தரஸ்ய உக்தயः, யதி புரந்தரன்றது யதீந்திரர் பாஷ்யக்காரர் அவருடைய யுக்தி. சிரந்தன சரஸ்வதி சிகுரபந்த சைரந்திரிகாஹ அப்படின்னு சாய்க்கிறேன். அதனால இந்த அந்த பத்னிக்கு நாயகனிடத்துல சுவாதீனனா, நாயகன் சுவாதீனா இருந்து சமீபத்துல இருந்து உபலாபனம் பண்ணக்கூடியவனா இருப்பான். அவளுக்குதான் சுவாதீன பதிகைன்னு பார்த்தோம். அதாவது பிரயோ உபலாலிதா நித்தியம் சுவாதீன பதிகா மதா அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு இன்னொரு இடத்துல அர்த்தம். அதனால பரமாத்மா சுவாதீனமா இருக்கிறது அப்படின்றது என்னன்னா, எப்படி சுவாதீனமா இருக்கான் அப்படின்னு சொன்ன, மொத்த லட்சணத்தையுமே பார்த்துருமே, வருஷலாவே நாம இது பண்ணுவோம். எப்படின்னா அந்த இடத்துல ஆசன்ன ஆயத்த ரமணா ஹிருஷ்டா சுவாதீன பத்ரிகா அப்படின்னு சொல்ல, ஆசன்ன ரமணா ஆயத்த ரமணா ஹிருஷ்டா சுவாதீன பத்ரிகா. இந்த மாதிரி தன்மையுடையவளா இந்த ஸ்ரீபாஷ்யக்காரருடைய ஸ்ரீசூக்தி இவளை அழகுபடுத்துறது. எப்படி அப்படின்னா, ஸ்ரீபாஷ்யக்காரருடைய ஸ்ரீசூக்தியானது ஸ்ரீசூக்திகள் என்ன பண்றது அப்படின்னா, எல்லா உபனிஷதங்களையும் எல்லா உபனிஷத் வாக்கியங்களையும் எம்பெருமானிடத்திலேயே சமன்வயப்படுத்தல். எந்த ஒரு ஸ்ரீசூக்தியையும் எம்பெருமானிடத்திலேயே என்ன தவிர வேற ஒரு இடத்துல சமன்வயப்படுத்தலை. அதாவது ஸ்ரீபாஷ்யத்துல முதல் அத்தியாயம் இருக்குது. அந்த முதல் அத்தியாயத்துல முதல் பாதத்துல தான் 4 பாதம் இருக்குது. முதல் பாதத்துல அஸ்பஷ்டதர ஜீவலிங்கம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது முதல் பாதத்துல என்ன சொல்றார், 2ஆம் பாதத்துல என்ன சொல்றது, 3ஆம் பாதம் என்ன சொல்றது, 4ஆம் பாதம் என்ன சொல்றது அப்படின்னு சொன்னா, அஸ்பஷ்டதர ஜீவலிங்க காணி வாக்கியங்கள் வேதத்துல ஜீவனையோ பிரகிருதியோ பத்தி அஸ்பஷ்டம்னா என்ன, கொஞ்சம் கூட
இது இல்லை. அதுல தரப்பிரத்தியம் வேற. அந்த வாக்கியங்களை எடுத்து இதெல்லாம் பரமாத்மா நாராயணனை தான் சொல்றது அப்படின்னு முதல் பாதத்துல அதான் பிரம்மசூத்திரக்காரர் பண்ணிருக்கார். அதுக்கு வியாக்கியானம் பாஷிக்கார் அப்படியே மற்றவெல்லாம் அந்த மாதிரி எப்படி பண்ணாலும் தாறுமாறா பண்ணியிருக்கார். அந்த முதல்ல என்னன்னா எல்லா வேத வாக்கியங்களையும் இது பகவான் இடத்திலேயே தான் சமன்வயப்படுத்துறதுன்னு சொன்னமே, அதுக்காக சொல்றேன். அதாவது வேத வாக்கியங்களை 4 பிரிக்கலாம். அஸ்பஷ்டதர ஜீவலிங்க காணி வாக்கியம், அஸ்பஷ்ட ஜீவலிங்க காணி வாக்கியம், ஸ்பஷ்ட ஜீவலிங்கம், ஸ்பஷ்டதர ஜீவலிங்கம். அதாவது இப்படி இங்க மாறி சொல்றது, இப்படி மாற்றி சொன்னா சட்டுன்னு புரியும். ஸ்பஷ்டதரம் அப்படின்னா ஸ்பஷ்டம்னா தெளிவுன்னு அர்த்தம். மிக தெளிவாக அப்படின்னு தெளிவுன்னு சொல்லக்கூடாது. தெளிவுன்னா தெளிஞ்சு போச்சுன்னா இதுவாயிடும். ஸ்பஷ்டமா தெரியுதுன்னா என்ன அர்த்தம்? நன்றா தெரியுதுன்னு அர்த்தம். சரி, அதனால இந்த ஜீவன் பிரகிருதி இதெல்லாம் வேதத்துல நன்னா சொல்றா போல இருக்குது. மிக நன்றா சொல்றா போல இருக்கக்கூடிய வாக்கியங்கள் ஒரு வகை. அதான் ஜகத்துக்கு காரணமான பிரம்மம் இந்த ஜீவாதிகள் அப்படின்னு சொல்றது ஸ்பஷ்டம், ஸ்பஷ்டதரம் 4வது பாதத்துல. ஸ்பஷ்டதரம்னா என்ன? அந்த அதனுடைய பேரையே சொல்றது. அந்த மாதிரி அந்த அது என்ன சப்தத்தினால குறிக்கிறோமோ இந்த ஜீவ பிரகிருத்தியாதிகளை அந்த சப்தத்தையே சொன்னா ஸ்பஷ்டமாவே இது இருக்குடா, என்ன உனக்கு சந்தேகம் அப்படின்னு நம்ம சொல்றோமோ இல்ல, ஸ்பஷ்டமாவே இது சொல்லிருக்காளே, அந்த பேரையே சொல்லிருக்காளே அப்படின்றா போல. அதனால ஸ்பஷ்டதர வாக்கியம். அப்புறம் அதை விட ஸ்பஷ்ட வாக்கியம். ஸ்பஷ்டதரம்னா மிக நன்றாகன்னு வச்சுக்கோ. ஸ்பஷ்டம்னா நன்றாக சொல்லிடுது. அஸ்பஷ்டம்னா நன்னா தெரியலையே அந்த மாதிரி ஒரு வாக்கியம். அஸ்பஷ்ட தரம்னா ரொம்ப நன்னா தெரியவே இல்லை, கொஞ்சம் கூட நன்னா தெரியல அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி அதுல முதல்ல இப்படி மாறி அந்த சூத்திரக்காரர் சொல்ற அஸ்பஷ்ட ஜீவலிங்கம், அப்புறம் அஸ்பஷ்ட ஜீவலிங்கம், அதுக்கப்புறம் ஸ்பஷ்டம், ஸ்பஷ்டதரம், இப்படின்னு 4 விதமா இருக்கக்கூடியத 4 பாதங்கள்னால அங்க இப்போ அங்க என்ன சொல்லியிருக்கு அது இது அப்படின்றது நாமும் ஊழ் புகுந்து போகணுமான்னு தெரியல. அப்படி போகணும்னா கூட இப்போ அதை ஆரம்பிச்சா சரியா வராது. அது வேணும்னா நாளைக்கு பார்ப்போம், இல்லைன்னா இப்படியே இது மேலோட்டமா தெரிஞ்சுப்போம். அதுல என்ன ஆகுது அப்படின்னு சொன்ன எல்லா வாக்கியங்களும் இந்த பெருமாளை தான் சொல்றது. அந்த எல்லா வாக்கியமும் பெருமாளுக்கு பிரம்மத்தன்மையை தான் பொருந்த விடுறதே தவிர அந்த பிரகிருதி ஜீவன்களுக்கெல்லாம் இல்லை அப்படின்றத ஸ்தாபிக்கிறச்சே எல்லாம் இந்த வாக்கியங்கள்லாம் ஜகத்துக்கு காரணம் பிரம்மன் தான் அப்படின்னு எம்பெருமானிடத்துல தான் பிரதிபாதனம் பண்றது அப்படின்னு ஸ்ரீபாஷ்யக்காரருடைய ஸ்ரீசூக்தியாகப்பட்டது சாதிக்கிறது. எதப்பி பிரம்மசூத்திரம் தான், ஆனா பிரம்மசூத்திரத்துக்கு மாறுதலா அர்த்தம் சொல்றாளோ இல்லை, அதான் உபனிஷத்துக்கு மாறுதலா அர்த்தம் சொல்றது, வேதத்துக்கு மாறுதலா அர்த்தம் சொல்றதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி அந்த ஸ்ரீபாஷ்யக்காரர் தான் இப்படி அதுக்கு வியாக்கியானம் பண்ணி பெருமாளுக்கு அதான் பெருமாளோட பொருந்த விடுற. அதனால ஸ்ருதி தேவியாகப்பட்டவள் ஆசன்ன ரமணையா இருக்கா. ஆசன்னம்னா அதாவது உடன் இருக்கிறவள் மாதிரி. ஆசன்ன ரமண அப்படின்னு சொன்னா உடன் இருக்கக்கூடியவள். அதாவது உபனிஷத் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்னா உபனிஷத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா பரபிரம்மம் இருக்க அது சமீபத்தில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். உபனிஷத் அப்படின்றதுனால்தான்
சமீபத்துல இருக்கிறபடியினால சமீபத்துல வைத்திருக்கபடியினால அதுக்கு உபனிஷத்துன்னு பேர். அதனால இந்த ஆசன்ன ரமணையா இவ இருக்கா, எம்பெருமான் ஆசன்ன பத்தியா இருக்கான் அப்படின்னு இந்த இடத்துல சொல்லப்படுது. அதாவது அவளை சொன்னாலே இப்போ அது எப்படி அவள்தான ஆசன்ன ரமணையா இருக்கா அப்படின்னா, அப்ப இவனும் தான் அதுக்கு உட்பட்டவனா அது பிரீத்தியை செலுத்துறான்னு அர்த்தம். அதாவது நித்திய சுவாத்தியாய சீலத்வாத் நான்யத் குர்வந்தி கிஞ்சனா அப்படின்னு சுவாத்தியாய சீலர்கள் இருக்கால, நித்திய சுவாத்தியாய சீலத்வாத் ந அந்யத் குர்வந்தி கிஞ்சனா. இல்ல வேற அப்போ சுவாத்தியாய சீலரை தவிர மற்றவர்கள் ஒண்ணு கிடையாதுன்ற சொன்னாங்க. இப்போ சுவாத்தியாய சீலரை உபலானந்தம் பண்றது. அதாவது சுவாத்தியாய சீலர்னா யாரு? நித்தியம் வேதம் வாங்குறவன். சுவாத்தியாயம் பண்றவோ சுவாத்தியாய சீலா. சுவாத்தியாயம்னா வேதத்தை அப்படியே நித்தியம் ஓதுறவான்னு அர்த்தம். இப்ப அந்த சுவாத்தியாய சீலால அவளுக்கு தான் எல்லாம் பண்ணணும், மற்றவாளுக்கு பண்ணக்கூடாதுன்னு அவளுக்கு கொண்டாடிச்சுன்னா சுவாத்தியாய சுவாத்தியாய சீலர்களை கொண்டாடிச்சுன்னா அப்போ அந்த வேதத்தை கொண்டாடினாதான் சுவாத்தியாய சீலரை கொண்டாட முடியும். சுவாத்தியாய சீலரை நாம இது கொண்டாடினா வேதத்தையும் நாம உபலாலனம் பண்ண மாதிரி ஆகும். அத போல இந்த இடத்துல இவ ஆசன்ன ரமணியா இருக்கான்னு சொன்னா அவன் ஆசன்ன பத்தியா இருக்கான் அப்படின்றது தன்னிடையா ஏற்படுறது. அதுக்கப்புறம் ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னா ஆயத்த ரமணையா இருக்கா அப்படின்னு சொன்னா ஆயத்தம்னா சுவாதீனம்னு அர்த்தம். ஆயத்தம்ன்றது சுவாதீனம்னு அர்த்தம். அது ஸ்ருதிக்கு பரமாத்மா சுவாதீனமா எப்படி இருக்கா அப்படின்னு சொன்னா ஈஸ்வரனை ஸ்தாபிக்கிற விஷயத்துல ஈஸ்வரன் சித்திக்கிறான் அப்படின்னு சொல்ற விஷயத்துல ஈஸ்வரன் ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு சொல்றதுல ஸ்ருதிதான். அதாவது சூத்திரக்காரர் என்ன சொல்றார்? சாஸ்திர யோனித்வாத் அப்படின்னு சொல்றார். சாஸ்திரம் தான் பிரமாணம், பிரம்மத்தை அறியறதுக்கு காரணம் யோனி அப்படின்னு சொல்றார். சாஸ்திரம் தான் காரணம் பிரம்மத்தை அறியறதுக்கு. ஏன்னா அத்தியந்த அத்தீந்திரியத்வேன பிரத்யக்ஷாதி பிரமாண அவிஷேதையா சாஸ்திரைக பிரமாணகத்வாத் அப்படின்னு சொல்றதுனால அத்தியந்த அத்தீந்திரிய விஷயம் இது. பிரம்மம்ன்றது எல்லா இடத்துலையும் இருந்தா கூட கரந்தெங்கும் பறந்துடன்னு எல்லா இடத்தையும் அவன் இருந்தா கூட கறந்து இருக்கான். கறந்துன்னா மறைஞ்சு இருக்கான். அதனால இதை நம்மால அறிய முடியாது, நம்முடைய இந்திரியங்கள்னால அறிய முடியாது. அத்தியந்த அதீந்திரியத்வேன பிரத்யக்ஷாதி பிரமாண அவிஷேதையா. இந்த நையாயிகள்லாம் என்ன பண்றான்னா அனுமானத்தினால ஈஸ்வரனை சாதிக்கலாம், ஈஸ்வரன் ஒருத்தன் இருக்கான் அப்படின்றத அனுமானத்தினாலே சாதிக்கலாம்னு சொல்ற. அனுமானம்ன்றது என்னது அப்படின்னு சொன்னா கண்டதனால் காணாதது அனுமிக்கினார் அப்படின்னு சாய்க்கிற. ஒன்ன பார்த்துட்டு ஒரு விஷயத்தை பார்த்து
கண்டதனால் ஒரு விஷயத்தை கண்டதனால இன்னொரு விஷயம் காணாதது காணாதத இத போல அது அப்படின்னு அனுமிக்கின்றார். அதாவது அனுமானம் பண்றோம். அதனாலதான் இந்த இடத்துல பாஷ்யக்காரர் என்ன சாதிச்சிருக்கார் அப்படின்னு சொன்னா இதனால அதுன்னு இல்லை, இது அடியொத்தி தான் தேசிகன் அப்படி சாதிச்சிருக்கார். அதான் அத்தியந்த அதீந்திரியத்வேன பிரத்யக்ஷாதி பிரமாண அவிஷயத்தையா சாஸ்திரைக பிரமாணகத்வாத். இது அத்தியந்த அதீந்திரியமா இருக்கிறதுனால பிரத்யக்ஷாதிகள்னால, பிரத்யக்ஷம் அனுமானம், நம்முடைய சம்பிரதாயத்துல 3 பிரமாணம் தான், பிரத்யக்ஷம் அனுமானம் சாப்தம். அதுல எம்பெருமான அறியறது பிரத்யக்ஷாதி பிரமாண அவிஷயத்தையா. பிரத்யக்ஷம் ஆதி பதத்தினால் அனுமானம், இது ரெண்டுத்தினாலையும் அறிய முடியாது, விஷயமாக மாட்டான். அவிஷயத்தையா விஷயமாகறதுனால சாஸ்திரைக பிரமாணகத்வா, சாஸ்திரம் ஒன்னேதான் பிரமாணம் அப்படின்னு சாஸ்திர யோனித்வாத்துன்னு. அந்த சாஸ்திரம்ன்றது என்னது? வேதா சாஸ்திரம் பரநாஸ்தி அப்படின்னு. வேதம் தான் சாஸ்திரமே தவிர மற்றதெல்லாம் சாஸ்திரமே அன்று, அதெல்லாம் உபச்சாரோக்தி. அதனால்தான் இங்க சாஸ்திர யோனித்வாத்துன்னு சொல்லச்சே அந்த சாஸ்திரத்துக்கு எல்லா சாஸ்திரத்துக்கும் சாஸ்திரம்னு பேர் உண்டு நாம சொல்லிட்டோம்னா, சாமான்யமான சப்தம் அப்படின்னு சொன்னோம்னா அப்போ எல்லாத்துக்குமே அந்த காரணத்துவம் வந்துடும். பிரம்மத்தை அறியக்கூடிய காரணம் நியாய சாஸ்திரத்துக்கு உண்டு, மீமாம்சா சாஸ்திரத்துக்கு உண்டு, அப்புறம் இன்னொன்னுக்கு உண்டு அப்படின்னு போயிடும். அதனால வேதம் ஒண்ணுதான் சாஸ்திரம், மற்றதெல்லாம் சாஸ்திரம் இல்லை. வேத சாஸ்திராத் பரநாஸ்தி அப்படின்னு சொன்னா வேத சாஸ்திரத்தை காட்டிலும் வேற ஒரு சாஸ்திரம் உயர்த்ததில்லை அப்படின்னு சொல்லக்கூடாது அர்த்தம். வேதமாகிற சாஸ்திரத்தை காட்டிலும் உயர்ந்தது ஒன்றும் இல்லை அப்படின்னு அர்த்தம் சொல்லணும். வேத சாஸ்திராத் பரநாஸ்தி அப்படின்ற இடத்துல வேதமாகிற சாஸ்திரத்தை காட்டிலும் உயர்ந்தது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லணும். அதை விட்டுட்டு வேதமாகிற சாஸ்திரத்தை காட்டிலும் உயர்ந்தது ஒன்றும் இல்லைன்னு சொல்லக்கூடாது. சரி, அதனால சாஸ்திரைக பிரமாணகத்வாத் அப்படின்னு சொல்றதுனால அதான் ஸ்ருத்தியேக கம்யமா எம்பெருமான் இருக்கான் அப்படின்னு சமர்த்தனம் பண்றதுனால ஸ்ரீபாஷ்யக்காரருடைய ஸ்ரீசுக்தி ஆயத்தரமணமாவும் இந்த ஸ்ருதி ஆகிற ஸ்திரீ இருக்கா எம்பெருமான் விஷயத்துல, அதனாலையும் சுவாதீனப்பட்டியா இருக்கான்னு அர்த்தம். அப்புறம் பரவாதிகள்லாம் நிறைய தோஷம் சொல்ற, அந்த தோஷத்தெல்லாம் நிரசனம் பண்றார் ஸ்ரீபாஷ்யக்காரர். அவ என்ன மாதிரி சொல்றா? அதாவது வேதமாகிற ஸ்திரீய எம்பெருமானுக்கு பத்னின்னே, அதான் இப்படி வச்சுக்கோ, வேதத்துக்கு எம்பெருமான் பத்தின்னே அவ சொல்றதில்ல. அபத்திகாம் ஸ்ருதி, இவர் பத்திகாம் ஸ்ருதின்னு சொன்னாரு. ஆன மாதிரி இல்லாம அப்பத்திகாம் வேதத்துக்கு அவன் புருஷனே இல்லை, எம்பெருமானாகப்பட்டவன் வேதமாகிற ஸ்திரீக்கு புருஷன் இல்லைன்ற மாதிரி ஸ்தாபிக்கிறான். பாஷ்யா எல்லாம் என்ன பண்றா அப்படின்னா, எம்பெருமான் எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொன்னா, நித்திய நிர்தோஷனா இருக்கான், நிக்கில கல்யாண குண நிதியா இருக்கான், விபூதி துவய நாயகனா இருக்கான்,
ராஜாதிராஜனா இருக்கான். அப்படிப்பட்டவன் பகவானான எம்பெருமான் தான் பிரம்மம். ஆனா மற்றவாள்லாம் பாஷ்யாள்லாம் என்ன சொல்றா அப்படின்னு சொன்னா, நாஸ்திகாள்லாம் இந்த மாதிரி சாதிக்காத இந்த மாதிரி வேதத்துல சொல்லியிருக்குன்னு சொன்னாதான் வேத மாதாவுக்கு எம்பெருமான் பதி ஆவான். அப்படி இல்லாத மாறுபட்டு சொன்னா அப்போ வேத மாதாவுக்கு அவன் பத்தியா இல்லைன்னு அர்த்தம். அவ என்ன சொல்றா அப்படின்னா, அவித்யா தோஷகந்தம், அவித்யா தோஷகந்தம் அப்படின்னு, அவித்தியினால அவன் அவித்தியில மக்னனா இருக்கான் அப்படின்னு சொல்றான். இன்னும் அதுக்கப்புறம் இவனுக்கு குணமே கிடையாது அப்படின்னு சொல்றான். அதாவது வேதத்துல குணம் கிடையாதுன்னு சொல்லியிருக்கு அப்படின்னு. அப்புறம் தரித்திரனா இருக்கான் அப்படின்னு சொல்லப்படும். இப்படியெல்லாம் அவ பிரவர்த்திச்சு அர்த்தம் சொல்றதுனால இப்படிப்பட்ட பெண்ணு யாருன்னா ஒருத்தன் இந்த மாதிரி தன்னுடைய புருஷனை சொல்ற பெண்ணை யாருன்னா சுவாதீனமா இருக்க முடியுமா? அண்ட விடுவானா? சுவாதீன பத்தியா இருக்க மாட்டாங்க. அதே ஸ்ரீபாஷ்யக்காரருடைய ஸ்ரீசூக்தி தான் அப்படி. அதனால என்ன ஆகுது, ஸ்ருதி தேவி மாத்திரம் இல்லை, அது அனுகுணமான ஸ்மிருதிகள் சூத்திரங்கள் எல்லாமே ஆக்குலமாகுது. ஆக்குலமாகி ஜுவரமாகுது. அதான் அதாவது இதிகாச புராணாபியாம் வேதம் சம் உபபிரமே. வேதத்துக்கு உபபிரமணம்னா அர்த்தம் சொல்றது. அந்த வேதத்துக்கு அர்த்தம் சொல்லணும்னா இதிகாச புராணங்கள்லாம் வச்சுட்டு சொல்லணும். அல்பஸ்ருதாத்து பிபேத், அதாவது மாமயம் பிரதரேஷ்யதி, இவன் என்ன வஞ்சிக்கிறான், இதிகாச புராணங்கள்லாம் தெரியாதவன்லாம் தன் இஷ்டத்துக்கு அர்த்தம் சொல்லி என்ன வஞ்சிக்கிறான் அப்படின்னு வேதம் பயப்படுறது. என்ன வஞ்சிக்கிறான், என்னுடைய புருஷனோட சேர விட மாட்டேன்றான், நான் புருஷனை தூஷிக்கிறேன்னு சொன்னாக்கா புருஷன் எப்படி தன்னை சேர்த்துப்பான் இல்ல? அந்த மாதிரியாக இத வேதம் அதனால பயப்படுறது அவளை கண்டு அப்படின்னு சொல்லப்படுறது. திபேதி அல்பஸ்ருதாது மாமயம் பிரதரிஷ்யதி, அவள்லாம் என்ன வஞ்சிக்கிறா அப்படின்னு வேதம் இது பண்றது. வஞ்சிக்கிறதுன்றது என்னது, தன்னுடைய புருஷனோட சேர தான் நல்ல குணங்களை கொண்டிருந்தாலும் இந்த பெண் பத்தியை பத்தி இப்படி எல்லாம் தூஷிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டாக்கா, பத்தியை பத்தி இப்படி அபிப்பிராயம் கொண்டிருக்கான்னு அவன் எப்படி கிட்ட சேர்ப்பான்? அதனால வேதம் பயப்படுறதுன்னு சொன்னதுனால அவள்லாம் இந்த பெண்ணுக்கு அந்த எம்பெருமான் வசியனா இல்லாதபடி அவள்லாம் பண்றான். ஆனா ஸ்ரீபாஷ்யக்கார ஸ்ரீசூக்தி தான் அதெல்லாம் மாத்தி அந்த வேதமாகிற இத பிரிய சக்கிய ஆக்கி, என்ன அதாவது ஸ்ரீபாஷ்ய ஸ்ரீசூக்தியாகப்பட்ட அந்த வேத மாதாவுக்கு பிரிய சக்கியா இருந்து என்ன பண்றது அப்படின்னு சொன்னா அவளுக்கு சுகத்தை கொடுக்கிறது. எப்படி? ஈஸ்வரனை முதல்ல அதான் முன்னையே சொன்னமே, ஆனுமானிகத்வாதிகள்லாம் வாதம் பண்றாளே அது இல்லை, என்ன அனுமானத்தெல்லாம் சித்திக்கலாம் அப்படின்லாம் சொன்னாக்கா அதெல்லாம் நிரசனம் பண்ற முதல்ல, அதான் சாஸ்திரம். அப்புறம் பராதீனத்தையே இது பண்ணி பராதீனமா இருக்கிறத தடுத்து சுதந்திரனா இருக்கான் அப்படின்னு சொல்றது. அப்புறம் நித்திய நிர்தோஷனா இருக்கான் அப்படின்னும், நிஜல கல்யாண குண நிதியா இருக்கான்றதையும், பரமார்த்த பூத விபூதி துவயம். பரமார்த்த பூத விபூதி துவயம்ன்றது என்னன்னா, வைகுண்ட லோகம்னு ஒண்ணு இருக்குதே,
அது யாருக்குமே தெரியாது. அப்படியே அந்த வைகுண்ட லோகத்தை இருக்குதுன்னு சொன்னா கூட இங்க இருக்குதே இந்த லீலா விபூதியில் இருக்கக்கூடிய காரிய வைகுண்ட லோகத்தை தான் ஒத்துக்கிறாளே தவிர அந்த வைகுண்ட லோகத்தை இருக்குதுன்னு யாரும் சொல்லலை. அதனாலதான் பரமார்த்த சப்தம் இருக்குது. அதோட கூட கின்மாத்திரம் பிரம்மம் அந்நியத் சர்வம் மித்யான்னு சொல்ற போது இந்த லீலா விபூதி கூட பொய்யா போகுது. அதனால உபய விபூதியும் பரமார்த்தம் தான் அப்படின்றத ஸ்ரீபாஷ்யக்காரருடைய ஸ்ரீசுக்தி ஸ்தாபிக்கிறது. அதாவது வேதத்துல அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு ஸ்ரீபாஷ்யக்காரருடைய ஸ்ரீசுக்தி பரமார்த்த பூதமான உபய விபூதி இருக்கட்டும். அந்த உபய விபூதி இருந்தாலும் அதுக்கு நாயகன் அவன் தான். பொங்கோதம் சூழ்ந்த புவனியும் உன்னுலகும் அங்காதும் சோராமே ஆழ்கின்ன எம்பெருமான்னு சொன்னாலே அது போல உபய விபூதி நாயகனா இருக்கான் அப்படின்றத சமர்த்தனம் பண்றது. இப்படி எல்லாம் பண்ணி அந்த வேத மாதாவை சுவாதீன பதிகா அப்படின்ற ஸ்தானத்தை அந்த சுத்தி ஆகிற பெண்ணுக்கு தருது. அதனால இந்த இடத்துல பிரசாதயதி யத் சூக்தி சுவாதீன பதிகாம் ஸ்ருதிம் அப்படின்றத சொன்ன. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஆதிவன் ஷடகோபாதீனதிவர்யான் பஜே நிஷம் ஸ்ரீரங்கபூர்வஷடஜித்யதீசான பதாஸ்ரயம் ஸ்ரீவத்சவம்சதிலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.